நேற்று நைட் டின்னருக்கு தோசைன்னு முடிவு பண்ணியாச்சு. பட் சைட் டிஷ் என்ன செய்கிறதுன்னு ஒரே குழப்பமாக இருந்தது. முன்னாடி நாள் பிரியாணிக்கு வாங்கின புதினா கொஞ்சம் இருந்தது. சரி, அதை வச்சு புதினா தக்காளி சட்னி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ சட்னி செய்கிறதுக்கு எப்பவும் போல் கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனது 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இது ரெண்டும் லைட்டாக பொன்னிறமாகிற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே ஆயிலே உங்கள் காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா, 4 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் தின்னா ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூட உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினதும் இது கூட 3 தக்காளி கட் பண்ணி எடுத்திருக்கேன். அது கூடவே பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு லிட் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிங்கன்னா நல்லா வதங்கி வந்துடும். லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொஞ்சமாக மல்லி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதை மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பை கோர்ஸாக அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபைனலாக சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தா சூப்பரான தக்காளி புதினா சட்னி ரெடி. கண்டிப்பாக தோசைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த சட்னி எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். உங்களோட ஃபேவரட் சட்னி எதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.